ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல இந்த சனி பகரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்டிப்பா. 133 நாட்கள் இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி அஷ்டமச்சனி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். அதாவது நம்ம சிம்ம ராசி தான். கண்டிப்பா. அதாவது கண்ணு முன்னு தெரியாம போயிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஐயா. ஐயா இந்த அஷ்டமச்சனி மேஜரா பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில பூந்து ஆடிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது காரணமே என்னன்னா இந்த வக்ரம் ஆயிரும், வக்ரமானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த வகையில் உண்மை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வக்ரச்சனி எந்த வித பலன்கள் தருதுங்க? இப்போ நீங்கள் சிம்ம ராசியை பற்றி கேட்குறீங்க. இந்த சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் காத்துட்ருக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சிம்ம ராசியை பற்றி கேட்பீங்கன்னு தெரியும். அந்த சிம்ம ராசிக்கு அழகான பலன்கள் இப்போ சொல்வதற்கு அருமையான டைம். ஏன்னா இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனி, 8ல் சனி, அது போக அதற்கு முன்னாண்ட கண்டச்சனி, 7ல் சனி. இந்த 7ல் சனி இருந்து குடும்பத்தை இழந்தாங்க, குடும்பத்தில் பிரச்சனைகள். அது போக பார்ட்னர், இந்த 7ஆம் இடம் என்பது பார்ட்னர், தன்னுடைய தொடர்பு, பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி அதுலேயும் லாஸ் ஆனாங்க, பார்ட்னரால் வஞ்சிக்கப்பட்டாங்க, சில தொடர்புகள்னால இவங்க போய் மாட்டிட்டு அதனால இவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இவங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியிலையுமே பிரச்சனைகள் தான். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுன்னா மனசை குழப்பி விடும், ஒரு நிலையான முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. எந்த முடிவு எடுத்துட்டு வர்றாங்களோ அது அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா அந்த முடிவுனால பெரிய லாஸ் தான் சந்திப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனே எங்கேயாவது போயிடலாமா, பைத்தியம் பிடிக்காத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான குழப்பத்தில் இப்போ சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறாங்க. சிம்ம ராசிக்காரங்களை பற்றி தான் தெரியுமே, ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவு தான் இருப்பாங்க. இதை நான் செய்வேன்னு கண்டிப்பாக செய்வாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அவங்க நினைச்சதை செய்யணும், சாதிக்கணும், அது அவங்க ரத்தத்தில் ஊர்னது. அப்படி எல்லாமே போய் நிறைய பாதிக்கப்பட்டும் இன்னைக்கு சிம்மராசிக்காரங்க திருந்தின பாடு இல்லை. இப்போ சனி வக்ரமா இருக்குது. சனி வக்ரமாகுதுன்னா சனி பின்னோக்கி நகர்கிறது. அப்ப சனி இயல்பு நிலைக்கு மாறாக பலனை கொடுப்பார். அப்ப இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வேகமான பலனாக இருக்கும். அப்ப அந்த வேகமான பலன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதா, இதுதான் பாயிண்ட். இந்த பீரியட்ல சனி வக்ரமானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமான டைம், ஒரு அருமையான டைம். இவங்க இந்த டயத்துல பொழைக்கலைன்னா எந்த டயத்திலையும் பொழைக்க முடியாது. இந்த சனி பகவானுடைய வக்ரம் 133 நாட்கள். இந்த 133 நாட்கள்லையுமே இவங்க பெரிய லெவல்ல இவங்க இழந்ததை, இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை, இவர் எல்லாத்தையுமே இழந்து நின்னாலுமே இந்த பீரியட்ல சம்பாரிச்சிடலாம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு 10 நாள் நல்லா இருந்த போதும், அந்த 10 நாளை வச்சு அப்படியே மெல்ல 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 வளர்ந்துடலாம். 133 நாட்கள் இவங்க வாழ்க்கையில இவங்களுடைய தலையெழுத்தவே இவங்க தலையெழுத்தை மாத்திக்கலாம். இவங்க ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு அமைப்பு, பெரிய அமைப்பு இவங்களுக்கு இந்த பீரியட்ல இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இவங்களுடைய திறமை, இவங்களுடைய அறிவு, இதை பயன்படுத்தினாலே போதும். அப்படி பயன்படுத்தினாங்கன்னா இவங்க நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. ஆனா இப்ப இவங்க கூட்டாளிகள், இவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க யாரையுமே நம்பக்கூடாது. இவங்களே சுயமா முடிவெடுக்கணும், சுயமா செய்யணும். அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களை கேட்டு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. இவங்க குடும்பத்துல அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். எப்பேற்பட்ட நண்பராக இருந்தாலும், எப்பேற்பட்ட கூட்டாளியாக இருந்தாலும், 10 வருஷம் 20 வருஷ நட்பே இருந்தாலும் யாரையுமே நம்பி இந்த பீரியட்ல ஒன்றும் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இந்த டயத்தை அவங்க
வேஸ்ட் ஆகாமல் எந்திரிச்சு இப்போ சுறுசுறுப்பாக புறப்படணும். ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்காங்களா, 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்களா, 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லுங்க, இல்லை 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லுங்க. எந்திரிச்சு அவங்க வேலைகளை பார்க்க சொல்லுங்க. புது புது சிந்தனைகள், புது புது யோசனைகள், புது புது ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியாக்கள் பிரகாரம் அவங்க நடந்துட்டாவே கண்டிப்பாக புதுசாக பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம், ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப தொழிலுக்கு முயற்சி பண்ணினாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஃபாரின்ல இருக்கிறாங்க, ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி மாறணும், இப்போ முயற்சி பண்ணணும், கண்டிப்பா கிடைக்க சொல்லுங்க. இதற்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்பாங்க, அழுத்து போயிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. எனக்கு எவ்வளவு பணம் கிடைச்ச, இந்த எவ்வளவு சம்பளம் இதுல கிடைச்சாலும் சரி, நான் இதுலயே இருந்துக்கிறேன், எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, இந்த வேலையை விட்டு போட்டு நான் வேற எங்கேயாவது போய் நான் மாட்டிட்டேன்னா என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பம் அவங்களுக்கு வந்திருக்கும். வேலையும் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வேலையும் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இந்த காலத்துல கம்மியாகுமா? கண்டிப்பாக கடந்த காலத்தில் அந்த 7ஆம் இடத்துல சனி வந்துச்சு இல்லைங்களா, அப்ப இருந்தே இவங்களுக்கு தொடர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட அதுல ஒரு 2.5 வருஷ காலம், இப்போ இதுல ஒரு வருஷ காலம் வச்சுக்கோங்களேன். இந்த 3 வருஷ காலமாகவே இவங்க வாழ்க்கையில ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை. இவங்க வாழ்க்கையே அடுத்தவங்களுக்கோசம் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கோசரம் இவங்க வாழல. அப்ப இவங்க வாழ்க்கையே ஒரு நாடகம் தான். இப்ப அவங்க பார்த்து இவங்களுக்கு கணவன் மனைவின்னு சொல்லலாம், ஆனா இவங்க கணவன் மனைவி அப்படின்னு இவங்களுக்கு கேட்டா அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடோட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அது தீர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷமா சிம்ம ராசிக்காரங்க வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா? இதுதான் உங்களுடைய கேள்வி. இது அஷ்டம சனியா இருந்தா கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்றதுக்கு கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த வக்ர காலகட்டத்தில் கணவன் மனைவியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு நட்பு ரீதியில இல்லை அடுத்தவங்க சொல்லி இவங்களுக்கு புரிய வச்சு கண்டிப்பா அந்த புரிதல் அப்படிங்கிறது இவங்க சேர்ந்து மனசார சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. இப்ப அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சனி வக்ர காலகட்டங்கள் 133 நாட்கள். இந்த 133 நாள் கழிச்சு மறுபடியும் அஷ்டம சனி. அதுல மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக இந்த வக்ர காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் சேர்ந்தாலும் ஒரு டைவர்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க போகாமல் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களையும் சேர்த்து வச்சிடலாம். ஆனால் இதெல்லாமே முடிஞ்சு இந்த சனியுடைய வக்ர காலங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் அஷ்டமி சனியே ஸ்டார்ட் ஆனாலும் அப்படி பிரிய மாட்டாங்க. நல்லபடியாக வாழ்வதற்கு நல்ல டைம் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நல்லா இருக்கும். சிறப்புங்க ஐயா. அப்புறம் பொதுவா சிம்ம ராசின்னு சொன்னா அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட மாட்டாங்க. சொன்னா செஞ்சிருவாங்க, செய்யறதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிம்ம ராசி. ஸோ அவங்க கடந்த காலத்துல சொன்னதை கொஞ்சம் பண்ணாம விட்டுறது, அதனால கொஞ்சம் கலங்கள்லாம் ஏற்பட்டுச்சு பேர்னால. கண்டிப்பா பெயர் புகழுக்கான கலங்கங்கள்லாம் இந்த காலத்துல அது நிவர்த்தி ஆகுமா? நீங்க கேட்டது அருமையான கேள்வி. அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப பொருந்தும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க, எதை செஞ்சு முடிக்கும்னு நினைக்கிறாங்களோ அதுல மட்டும்தான் இறங்குவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. கடன் வாங்கின இடத்துலயும் அந்த கடனை இன்னைக்கு தரஞ்சோன்னா ஒரு நாளைக்கு முன்கூட்டியே கொண்டு கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தாங்க. அப்ப அவங்க சொல்லு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, இவங்க வந்தாவே அந்த இடத்துல ஒரு பூத்து குலுங்கும். அடுத்தவங்க இவங்களை பார்த்தாவே கொஞ்சம் பயந்துக்குவாங்க, ஒரு மரியாதையும் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தவங்க இன்னைக்கு இவங்களே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க மரியாதை போச்சு, இவங்க கஷ்டத்துக்கு ஆளானாங்க, சொன்ன பேச்சை காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி நிறைய குழப்பத்துக்கு ஆளாகி இன்னைக்கு வரட்டு கௌரவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நினைச்சு அவங்களே கூனி குறுகி என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற மனவேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது மாறுமா அப்படின்னா இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இவங்க அதே சுறுசுறுப்பாக இருந்து அவங்க முயற்சி பண்ணி அவங்க செய்யக்கூடிய தொழிலையோ அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையோ அவங்க அந்த கம்பீரம் அந்த முயற்சி பண்ணி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா முடியும். அப்போ அவங்க அவங்களுடைய வேலையை அவங்க செய்யணும். அவங்க வீட்டில் உட்காந்துக்க கூடாது. முயற்சி பண்ணி 4 மணிக்கு எந்திரிச்சு
அவங்க என்னென்ன செய்யணும்னு கணக்கு போட்டு செஞ்சாங்கன்னா இந்த பீரியடில் அவங்க இழந்ததை அடைஞ்சிருவாங்க. கடனாக இருந்தாலும் கட்டிடுவாங்க. வெளியில் இருக்கக்கூடிய மரியாதை, இழந்த மரியாதையை மீண்டும் சம்பாரிச்சிருவாங்க. மீண்டும் பழைய நிலைக்கு அந்த கம்பீரமான ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுவாங்க. மீண்டும் அவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி கடன் தான். இந்த கடன் வந்து சமீபமாக திடுதிப்புன்னு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ பிளான் பண்ணிலாம் கடன் வாங்கல, ஏதோ ஒரு ஆத்திர அவசருக்கு, அது நண்பர்கள்னால போய் ஜாமீன் போட்டதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் போய் சிக்கினாங்க. இந்த கடன்லாம் அடையிறதுக்கான நேரம் இதுதானா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. இப்போ வந்து அவங்க ஒரு குழப்பத்தில், ஒரு மனநிலை சரியில்லாமல், ஒரு பிஸ்னஸ் லாஸ், எப்படியோ கடன் பட்டுட்டாங்க. அந்த கடன் அடையுமா அப்படின்னா இந்த பீரியடில் முயற்சி பண்ண சொல்லுங்கள். மெல்ல மெல்ல அவர்களை கடனை அடைத்து விடுவார்கள். கடனை அடைச்சிட்டு அவங்க கம்பீரமாக, கடனே இல்லாமல், அவங்க பேச்சு நல்லா இருக்கும், அவங்களுடைய செயலும் நல்லா இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை அவங்களால வாழ முடியும். கடன் இருக்கும், ஒரு கடனை வாங்கி அந்த கடன் மூலியமாக இன்னொரு விஷயம் செஞ்சிருப்பாங்க, அதன் மூலியமாக லாபம் தான் வரும் மொழியோ, நஷ்டம் வராது. இவங்க ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க, இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமே இருக்கு. ஒரு 10 வருஷமா இருக்குங்க, ஆனால் பெருசா போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா? அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முதலீடு இன்னும் கொஞ்சம் போடுவோம், இன்னும் கொஞ்சம் எவால்வ் பண்ணுவோம் பிஸ்னஸ் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலத்தில் பண்ணலாமா? அதாவது இந்த கடந்த 3 வருட காலமாகவே சிம்ம ராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ அவங்க வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, ஒரு சுப்பீரியர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வேலையில் பிரச்சனை, சங்கடம், இவங்களோட பழகிறவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் இல்லை. அது போக இவங்க செய்யக்கூடிய வேலையில் இவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கல. அங்கே இருக்கிற சூப்பர்வைசரோ இல்லை அங்கே இருக்கிற பாஸோ இவங்களுடைய அருமையை தெரியல அவங்களுக்கு. இவங்க அவங்க மைண்டுக்கு வரல, இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கவும் இல்லை. அப்போ இவங்க எதிர்பார்த்து அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிட்டே வந்துடுச்சு. ஆனால் இந்த பீரியடில் அப்போ போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சனி, இப்போ 8 சனி. இது ரெண்டுமே ஒரு பாதிப்பான டைம் தான். அப்போ இவங்க அதை எதிர்பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம், அந்த மாதிரி பொசிஷன் தான். ஆனால் இப்போ இந்த சனி வக்ரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த வக்ரம் ஆனதுனால இந்த 133 நாட்களுக்குள்ள இவங்களுடைய பாஸுக்கே இவங்களை பற்றி தெரிய வரும். இவ்வளவு திறமை இருக்குதா, இவ்வளவு நல்ல ஆளா, இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், இல்லை இவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கணும், இவங்களை நாமளே வச்சுக்கணும், விட்டா எங்கேயே வெளியில் போயிடுவாரான் இருக்குது அப்படிங்கிற மைண்டு அவங்களுக்கே வந்து இவரை கண்டிப்பாக வச்சுக்குவாங்க. அது போக இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் போக மாட்டேங்குது, ஒரே சரிசமமாக போயிட்டு இருக்குது. அதிகமாக லாபம் இல்லை, ரொம்ப லாபம் கம்மியாகவும் போகல. இதில் நம்ம ஏதாவது கடனை கட்டலாம்னு நினச்சாலும் கடனையும் கட்ட முடியல. இந்த பிஸ்னஸை இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். இதே வந்து அஷ்டம சனியில் வந்திருந்தாலும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி மாட்டியிருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த மாதிரி எண்ணம் வந்திருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டியிருப்பாங்க. இப்போ சனி வக்ர காலம். இந்த வக்ர காலகட்டத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இந்த 133 நாட்களுக்கு உள்ள, இந்த 133 நாட்கள் கழிச்சு வேண்டாம், இந்த 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நல்ல growth கிடைக்கும். பரவாயில்ல, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண நேரம் நல்லா இருக்குது, நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற சந்தோஷம், ஒரு மனநிறைவு அவங்களுக்கு கிடைக்கும். அற்புதமாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப டீட்டெயிலான விஷயத்தை பேசணும். ஸோ என்னன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ கும்பிட வேண்டிய குலதெய்வம் என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க குலதெய்வம் சொல்லி. இந்த பீரியடில் சிம்ம ராசிக்காரங்கள் அவங்களுடைய குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். மாதம் ஒரு முறை போயிட்டு வர சொல்லுங்க. ரொம்ப லாங்கில் இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வர சொல்லுங்க. இல்லை வீட்டில் தினமும் கும்பிட சொல்லுங்க. இது போக காலபைரவர் அஷ்டமி திதி நாளில் அந்த காலபைரவருடைய வழிபாடு இவங்களுடைய கஷ்டங்களை மலை போல் கஷ்டம் இருந்தாலும் பனி போல் நீக்கும். இவங்களுடைய குறைகளை அந்த சாமிகிட்ட சொல்லி அவங்க காலில் விழுக சொல்லுங்க. கண்டிப்பாக இவங்க நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்தடுத்த காலையில் சந்திக்கலாங்க ஐயா. கண்டிப்பாக நன்றிங்க.